எப்படி இருக்கே? சௌக்கியமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல கதை கேட்டு. இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஓகே. விஸ்வாமித்திரர் உங்களுக்கு தெரியும். அந்த விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சார். அப்படி யாகம் பண்ணணும் அப்படின்னா தானங்கள் நிறைய பண்ணணும். தன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் தானம் பண்ணணும். அந்த யாகம் முடியறதுக்குள்ள பண்ணி முடிக்கணும். சரின்னுட்டு விஸ்வாமித்திரரும் தானம் பண்ணின்னு இருக்கார். தானம் பண்ணின்னு இருக்கிற பொழுது இது வசிஷ்டருக்கு தெரிய வருது. சரி, நம்மளும் போய் இந்த தானத்தை வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு வரார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வரதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷம். ஆஹா அப்படின்னுட்டு அவர் வசிஷ்டர் வரதை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம். அவருக்கே நம்ம தானம் கொடுக்குறோம் பார் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட தானம் கொடுத்தார். அதை தானத்தை வாங்கிட்டு வசிஷ்டரும் சரின்னு அமைதியாக போயிட்டார். கொஞ்ச நாள் ஆறுது. விஸ்வாமித்திரர் செஞ்சத மாதிரியே நம்மளும் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு வசிஷ்டர் நினைச்சார். ஒரு நல்லவா கிட்ட நம்ம பழகினோம் அப்படின்னா அவாக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கும் பண்ணணும்னு தோணும். அது நமக்கும் நல்லதை செய்யும். அதே மாதிரி யாகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார் வசிஷ்டர். வசிஷ்டர் யாகம் பண்ண ஆரம்பிக்க உடனே சரின்னு அவரும் எல்லா தானமெல்லாம் பண்ணின்னு இருக்கார். தானம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது இது தெரிஞ்ச உடனே விஸ்வாமித்திரர் தானும் தானம் வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு வரார். இது ஒரு நல்ல விசேஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அவரும். ஆனால் விஸ்வாமித்திரர் வரத்துக்குள்ள வசிஷ்டர் தங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் தானம் பண்ணி முடிச்சுட்டார். இதை தெரிஞ்சுட்ட உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபமான கோபம். தெரியுமே உங்களுக்கு தான், விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமா கோபம் வரும். உடனே வசிஷ்டரே, என்னை அவமானப்படுத்திட்டீர். நீர் தானம் வாங்கறதுக்கு வந்த என்ன வெறுங்கையோட போக சொல்லிட்டீர் அப்படின்னுட்டு கோபம் வந்துட்டோம். உடனே வசிஷ்டர் என்ன பண்ணினார், விஸ்வாமித்திரரே நீங்க கோபப்படாதீங்க. என்கிட்ட பொருள் தான் தானம் கொடுத்து முடிச்சுட்டேன். என்கிட்ட இன்னும் சத்சங்க சகவாச பலன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது என்கிட்ட ஒரு நாழிகைக்கு உண்டான பலன் என்கிட்ட இருக்கு. ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிஷம். அதுல 1/4 பங்கு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னார். அதை கேட்ட உடனே இன்னும் கோபம் வந்துடுத்து விஸ்வாமித்திரருக்கு. ரொம்பவும் கோபப்பட்டு இருந்தார். அப்போ வசிஷ்டர் அப்பவும் கோவப்படலை. சரி விஸ்வாமித்திரரே, நீங்க போய் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரியனையும் இந்த பூமியையே தாங்கின்னு இருக்கிற ஆதிசேஷனையும் போய் நீங்க கூட்டிட்டு வாங்கோ, நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிச்சார் விஸ்வாமித்திரர். சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னுட்டு போனார். ஆதிசேஷன் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லி நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்றார். அப்போ ஆதிசேஷன் சொல்றார், அடியேன் நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னோட வேலையை யார் பாப்பா அப்படின்னு கேட்கிறார். சரின்னு திருப்பியும் சூரியன் கிட்ட வரார் விஸ்வாமித்திரர். அவர்கிட்டையும் தகவலை சொல்றார். சூரிய பகவானே, அவர் சொல்றார், சூரிய பகவான் என்ன சொல்றார், நான் உங்க கூட வந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகமே இருண்டு போயிடும். இந்த உலகமே இருண்டு போயிடுத்து அப்படின்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாளே, நான் எப்படி உங்க கூட வர முடியும் அப்படின்னு அவரும் மறுப்பு தெரிவிச்சுட்டார். விஸ்வாமித்திரர் திரும்பி வந்து நடந்ததெல்லாம் வசிஷ்டர் கிட்ட சொல்றார். சொன்ன உடனே அப்படியா, சரி, ஒரு நாழிகை சத்சங்க சகவாச பலன் இருக்கு என்கிட்ட. அதில் ஒரு 1/4 பங்கை நான் ஆதிசேஷனுக்கும் இன்னொரு 1/4 பங்கை சூரிய பகவானுக்கும் தரேன்
அப்படின்னு போய் அவகிட்ட சொல்லுங்கோ அப்படிங்கிறார். சரின்னு திருப்பியும் விஸ்வாமித்திரர் வந்து ஆதிசேஷன் கிட்டையும் சூரிய பகவான் கிட்டையும் விஷயத்த சொல்றார். சொன்ன உடனே சத்சங்க பலன் அப்படின்னு சொன்ன உடனே அவ 2 பேரும் உடனே கிளம்பி வந்துட்டாளாம். முதல்ல வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவா இப்ப எப்படி உடனே வரேன்னு சொல்றா? இவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அவர் கேட்கிறார், வசிஷ்டர் கொடுக்க போற அந்த 1/4 பங்கு சத்சங்க சகவாச பலன் எங்க வேலையை செஞ்சிடும் அப்படின்னுட்டு ஆதிசேஷனும் சூரிய பகவானும் பதில் சொன்ன உடனே விஸ்வாமித்திரருக்கு அப்பத்தான் உண்மை புரியுறது. ஓ, ஒரு சத்சங்க சகவாச பலன் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய விஷயமா, இவ்வளவு நல்லது பண்ணுமா? அப்படின்னா நம்ம சத்சங்க சகவாசத்துல இருக்கணும், நல்லவர்களோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு அப்பத்தான் உண்மை புரியறது. உடனே இப்போ அவருக்கு சந்தோஷம். இவ்வளவு கோவப்பட்ட விஸ்வாமித்திரர் அப்புறம் அங்கேருந்து வசிஷ்டர் கிட்ட வந்து பணிவோட சொல்றார். 1/4 பங்கு சகவாச பலனை பெத்துண்டு ரொம்ப சந்தோஷமா அவர் திரும்பிடுறார். திரும்பிய அந்த விஸ்வாமித்திரர் தன்னோட ஆசிரமத்துக்கிட்ட வரார். அந்த ஆசிரமத்து வாசல்ல வந்து ஆசிரமத்து வாசல்ல நெருங்கின போது ஒரு 2 பேர் மகாவிஷ்ணு மாதிரி அவருடைய ஆசிரமத்து வாசல்ல இருக்கிறத பார்க்கறார். கிட்டக்க வந்து பார்த்த உடனே அவ சொல்றா, விஸ்வாமித்திர கேட்கவே இல்லை என்ன வேணும் ஏதுன்னு. அவளே சொல்றா, சுவாமி, நாங்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட ஏவலர்கள், நாங்கள்லாம் அவர்கிட்ட வழக்கா இருந்துட்டு இருக்கோம். பகவான் ஸ்ரீராமராக அவதாரம் பண்ண போறார். அப்போ சீதா தேவிக்கும் ஸ்ரீராமருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போறது. அதை பகவான் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றோம் நம்ம. இவ்வளவு சீதாராமர் அவதாரத்துக்கு முந்தையே நமக்கு இதை தெரிவிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பாக்கியமும் அடியேனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வசிஷ்டர் சத்சங்க சகவாச பலனை கொடுத்தாரோ இல்லையோ அதுதான் அப்படின்னு நம்ம இது தெரியாம நம்ம விஸ்வாமித்திரர் யோசிக்கிறார். நம்ம தப்பு பண்ணிட்டோமே, வசிஷ்டர்கிட்ட இப்படி கோவிச்சுட்டுட்டோமே நம்ம அப்படின்னு மனசுல நினைக்கிறார். அது பிரகாரமே உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, ராமாவதாரத்துல யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ராமரையும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போறார். அங்க யாகம் முடிஞ்ச உடனே திருப்பி ராமரையும் லக்ஷ்மணரையும் கொண்டு வந்து அப்பா தசரதர் கிட்ட விடுறதுக்கு வராரு இல்லையா. அப்படி வரப்போதுதான் சீதா தேவிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுட்டும் அப்பா ஒரு சுயம்வரம் நடத்தினார். அதுல தான் ராமர் அந்த வில்ல முறிச்சு சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் நடக்க போற சம்பவம் நடக்கிறது. அதுக்கப்புறம் சீதா கல்யாணம் நடந்தது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது எல்லாம் என்னது, அந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய சகவாச தோஷத்திலையும் அவர் கொடுத்த சத்சங்க பலன்ல 1/4 பாகம் தான் கொடுத்துருக்கார். அதுக்கே இவ்வளவு பெரிய பகுமானம், இவ்வளவு பெரிய விசேஷமான இது கிடைச்சிருக்கு விஸ்வாமித்திரருக்கு. அப்போ விஸ்வாமித்திரர் அப்பதான் யோசிக்கிறார், ஆஹா, நம்ம வசிஷ்டர்கிட்ட நட்பா இருந்தது எவ்வளவு நல்லதா இருக்கு, நமக்கு எவ்வளவு பெரிய நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்பா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுலேருந்து, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலம்மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்க இருப்பதும் நன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். என்ன, நல்லவா கிட்ட எப்பவும் நம்ம நல்ல குணத்தோட இருக்கணும்.
அவ சொல்ற நல்லதை கேட்கணும், அவளுடைய நல்ல குணங்களை நம்ம 4 பேருக்கு சொல்லணும், அந்த குணங்களை நம்மளும் ஸ்வீகரிச்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். உடனே இதுக்கு சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலத்வம், நிச்சலத்வே ஜீவமுக்திஹி அப்படிங்கிறத இந்த சத் சங்கத்தினால இவ்வளவு பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிண்டு குழந்தைகளே நம்மளும் என்ன பண்ணலாம், நல்லவா கூட இருக்கலாம், நல்ல சத் சங்கத்தில் சேரணும். பகவான்கிட்ட யாரு பக்தியோட இருக்காளோ அவ கூட நம்மளும் இருக்கணும். இருந்தால் நமக்கும் பெருமாள் கிட்ட பக்தி நிறைய வரும், நல்ல ஈடுபாடு பெருமாள் கிட்ட கிடைக்கும். கிடைச்சதுன்னா பெருமாள் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி நமக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஒரு சத் சங்கத்தில் நம்ம நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. நம்ம எல்லோரும் நல்ல சத் சங்கத்தில் இருந்துட்டு பெருமாளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாமா? ஓகேயா குட்டீஸ்? ஓகே.